மம்மி மெதுவாமா மெதுவா. வயிற்றுல ஏதோ உதைக்கிற மாதிரி இருக்கு. பையனா இருந்தா அப்படிதான் உதைப்பாமா. சிச்சி, என் பையனா இருந்தா ஏன் உதைக்கிறான்? அந்த கூலிக்கார பையன் பிள்ளையாச்சே, அதான் அவ்வளவு திமிரு. சாப்பிடு. அம்மா டெலிகிராம். இந்தாம்மா என்னன்னு பாரு. Father serious? Start immediately. வரப்போகுது. என் கண்ணுல கொஞ்சம் பொறுத்துக்கணும். திருட திருட பிடிங்க 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 திருட திருட. என்னாச்சு? யார் செயினை திருடிட்டாங்க, அதான் வண்டியை நிறுத்திட்டாங்க. ஐயோ, என் பொண்ணு பிரசவ வேதனையில துடிக்கிறா. உடனே ட்ரெயின் போக ஏற்பாடு செய்யுங்க. செயின் போச்சேன்னு அவங்க வேதனைப்படுறாங்க. அவங்க விஷயத்தை நீங்க பாருங்க, ட்ரெயின் விஷயத்தை நான் பாக்குறேன். ஆமா ஆமா, அந்த செயினுக்குள்ள பணத்தை நான் தரேன். முதல்ல ட்ரெயினை போக விடுமா? சும்மா இருமா. அது ஒண்ணு சாதாரண செயின் இல்ல, என் புருஷ கட்ட தாலி. அது கிடைக்கிற வரைக்கும் இந்த ட்ரெயினை நகர விட மாட்டேன். அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ரயில் கிளம்பலைன்னா நான் செத்துடுவேமா? I don't care. Attention please. மேட்டுப்பாளையத்திலிருந்து சென்னை வரும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் 3ஆம் நம்பர் பிளாட்பாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி எக்ஸ்பிரஸ் from மேட்டுப்பாளையம் to மெட்ராஸ் is arriving on platform number 3. தம்பி ராஜா, என் பொண்ணு பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. அம்மா கருமாரி, சுவாமி மலை முருகனாட்டு பிள்ளைய கொடுத்திருக்க. அம்மா ரஞ்சினி, இவன் உன்னோட ஜாடையேதான் பாருமா. ரஞ்சினி, 4 பேர் சிரிக்கவும் மான சந்திக்கு வரக்கூடாதுமா. அதனாலதான் பிறந்த உடனே நடுத்தெருவுல போட்டுட்டு வான்னு டாடி சொன்னாரு. இப்ப நீ என்னோட பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஒரு குழந்தைக்கு தாயும் கூட. அந்த கூலிக்காரனோட பிள்ளை முகத்தை பார்க்கவே எனக்கு அலர்ஜியா இருக்கு. தொட்டு தூக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. இதை என் பக்கத்துல இருந்து எடுத்துருங்க. இல்லாட்டி போனா இதோட கழுத்து நெரிச்சு நான் கொன்னுடுவேன். என்னம்மா சொல்ற? கள்ள பெண்ணா மாத்தின அந்த ஸ்ரீராமனே மறுபடி பிறந்தாலும் இந்த பாறாங்கல்ல மாத்த முடியாது. 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைய பக்கத்துல இருக்க விடாத பொண்ண, புருஷன் கட்டின தாலிக்கு மதிப்பு தராத பொண்டாட்டிய, தாயாயிட்ட பாவத்துக்காக நீங்க வேணா மன்னிக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன். இது உன் டாடி உங்ககிட்ட தர சொன்ன செல்வம். இந்த குழந்தை ஏன் செல்வம். புருஷனுக்கு பதிலா உன் பணத்தோட குடும்பம் நடத்திக்க. பிள்ளைக்கு பதிலா பிரஸ்டீஜுக்கு பால் ஊட்டி வளர்த்துக்க. கண்ணு ராஜா தெரியலடா. வேண்டாம் பாட்டிமா, கோடீஸ்வரி வயத்துல பிறந்தாலும் இவன் கூலிக்கார பிள்ளையாத்தான் வளருவான். தம்பி, புரியாத பொண்ணு ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ போயிடாதப்பா. புரியாத பொண்ணா? பச்சை குழந்தைய கழுத்து நெரிச்சு கொள்வேன்னு சொன்ன இந்த பாறாங்கல்லு புரியாத பொண்ணா? இல்ல, வாசமே இல்லாத ஒரு விந்தையான மிருகம் பிள்ளைய பெத்த அதிசயமான மலடி. உங்க அகம்பாவம் பிடிச்ச பொண்ணு தாயாயிட்டா அடக்கம் வந்துடும் ஆசைப்பட்டீங்க. இந்த கூலிக்காரனை உங்க பொண்ணை ஏத்துக்க சொல்லி மன்றாடினீங்க. பெத்த புள்ள மேலேயே பாசம் காட்டாத இந்த கல்லஞ்சக்காரி எனக்கு தேவையில்லை. மம்மி, அன்னைக்கு டாக்டர் முன்னால இதெல்லாம் கருமாரியோட மகிமைன்னு சொன்ன. ஆனா இதெல்லாம் ஓ மகிமைதான்னு சொல்லு. அந்த கூலிக்காரனை சப்போர்ட் பண்ணி. யாரடி கூலி? இங்க நீதாண்டி கூலிக்காரி.
அம்மா ராஜலட்சுமி அம்மா, கொஞ்சம் இருங்க சரோஜம்மா. இத்தனை நாள் சொல்லக்கூடாதுன்னு உங்களை தடுத்தேன். இன்னைக்கு உண்மையை சொல்லாம போனா இவ வாழ்க்கை உருப்படாமலே போயிடும். ஏண்டி புருஷனை வேண்டானிட்ட பெத்த குழந்தைய தூக்கி எறிஞ்ச, வேற யார் மேல வச்சிருக்க பாசம்? பணத்து மேலையா? நீ பணத்தோட பிறந்தவன் நினைச்சியா? கோடி கோடியா சம்பாதிச்ச கோடீஸ்வரன் தான் உன் டாடின்னு நினைச்சியா? இல்ல, உங்க அப்பா ஒரு ரயில்வே கூலி. நீ பிறந்தது ரோட்ல கூலி வேலை செய்யற ஒரு தாயோட வயித்துல. பிரசவத்துக்காக என் பிறந்த வீட்டுக்கு போற வழியில வலி எடுத்ததால பக்கத்துல இருந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்த. என் 3வது பிரசவத்திலையும் குழந்தையை பறி கொடுத்துட்டு மனசொடிஞ்சு அழுதுகிட்டு இருந்தப்போ, வருத்தப்படாதம்மா, அடுத்த வருஷம் உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லம்மா. இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச 2வது கல்யாணம் பண்ணிக்குவாரு. பாக்குறவங்க எல்லாம் கேவலமா பேச நான் மலடியா வாழும். இது உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு நினைச்சுக்கங்க. இவ என் வீட்டுல விழுந்தா கூலிக்காரியா தான் இருப்பா, உங்க வீட்டுல விழுந்தா கோடீஸ்வரியா இருப்பா. எல்லாத்தையும் விட உங்க புருஷன் மனசுக்குள்ள நல்ல தாயாவும் அவரோட நிழல்ல நீங்க தீர்க்க சுமங்கலியாவும் இருப்பீங்க. நீ லிப்ஸ்டிக் எடுக்க ட்ரெயினை நிறுத்தினப்போ ஊசலாடிக்கிட்டு இருந்த தன்னோட உயிர் மூச்சை பறிகொடுத்த பொண்ணுமாதான் உன் தாய். எந்த பொண்ணு இருந்தா ட்ரெயின்ல பிரயாணம் செய்ய மாட்டேன்னு பணத்திமிர்ல நீ பேசினியோ அந்த பொண்ணுமாதான் உன்னை பெத்த தாய். அதான் உங்க அம்மா சமாதி. காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிற அதிர்ஷ்டம் இல்லாம போனதால கல்லறையில வந்து கேக்குறம்மா, என்ன மன்னிச்சுடு. அம்மா, அம்மா மேல ஆளுன்னு சத்தியம் போட்டு சொல்றதுக்கு நீ உயிரட இல்ல. அதனால நான் பெற்ற என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் கோடீஸ்வரி இல்ல அம்மா, தாயை கொண்ட ஒரு கொலைகாரி. என்ன மன்னிச்சிருமா.